விரைவில் அது மாதிரி. இல்ல அவங்களுக்கு ஒரு 6 மாசம் மட்டும்தான் அவங்களால ஒரு சாதாரண நிலையில இருக்க முடியுது. 6 மாசம் எந்த ஒரு தொழில் இல்ல, வேற தொழில். முக்கியமா இந்த கொரோனா காலத்துக்கு அப்புறமே இந்த கலைஞர்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. அந்த சமயத்துல கூட இந்த ஈரசிய நாடகமன்றம் அப்ப நான் பொதுக்குழு உறுப்பினரா இருக்கல, அப்பவுமே நிறைய நலத்திட்டங்களை கொடுத்திருக்காங்க, நிறைய செஞ்சுட்டு இருக்காங்க. கூடுதலா அரசாங்கம் என்ன மாதிரியான உதவி அவங்களுக்கு செய்யணும்? ஏன்னா 6 மாசம் அவங்களுக்கு எந்த ஒரு வேலையும் இல்லாம சும்மாவே இருக்கக்கூடிய நிலை ஏற்படுது. அது 6 மாசம் மட்டும்தான் அவங்களால சாதாரண சில திட்டங்கள்ல நாங்க சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். அதாவது இப்ப கோயில்கள்ல நாதஸ்வர கலைஞர்களுக்கு ஒரு தினமும் அங்க வாசிச்சு, ஏன்னா கலைஞர்களுக்கு எப்பவுமே ஒரு உதவி தொகை வர்றதை விட அவங்களுடைய பெர்ஃபார்ம் பண்ணி அதுக்கு சன்மானம் பெறுறதுதான் அவங்க விரும்புவாங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அரசும் ஏற்படுத்தலாம், தனியார்களும் முக்கியமா கார்பரேட் நிறுவனங்கள் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க அவங்களுடைய, அதாவது நம்ம கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்றோம். அதுல முக்கால்வாசி கம்பெனிஸ் என்ன பண்றாங்கன்னா ஹெல்த் கேம்ப் நடத்துவாங்க, இல்லைன்னா வேற மாதிரி ஏதாவது நலத்திட்டங்களை கொடுப்பாங்க. இந்த ஆர்ட்டை நிறைய பேர் அதை பார்த்துக்கிறது இல்லை. இப்போ ஒரு சிட்டியில இந்த ஊர்ல ஒரு பெரிய ஒரு தொழில் நிறுவனம் இருக்குன்னா அவங்க கூட இந்த மாதிரியான ஆர்ட் ஃபார்ம்ஸ் தத்தெடுத்து அவங்க ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி நடத்தி அவங்கள ஏன்னா கலைஞர்களுக்கு எப்பவுமே பாராட்டும் ஊக்கமும் தான் முக்கியம். அது நிதி உதவியா சும்மா கொடுக்கறத தவிர இந்த மாதிரி வாய்ப்புகளையும் கொடுத்து அவங்களோட திறமையை காட்டு வச்சு அவங்களுக்கு ஒரு மதிப்பும் கொடுத்து ஒரு பெருமையும் கொடுத்து இந்த மாதிரி தனியார்களும் நிறைய செய்யலாம். எல்லாருமே செய்யணும். ஏன்னா நம்ம கலைகளுக்கெல்லாம் ஊக்குவிக்கம் கொடுக்கறது மக்கள் தான்.